சங்கீதம் 121 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நமக்கு பரத்திலிருந்து தான் உதவி வரும். அந்த உதவி வேண்டுமென்றால் நம்ம செய்ய வேண்டியது 5 காரியங்களை பின்பற்ற வேண்டும். 1, ஆண்டவர் யார் என்பதை அறிய வேண்டும். இந்த வசனம் வாசிக்கும்போது தொடக்கத்தில் என்ன போட்டிருக்குது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அப்படி போட்டிருக்கா இல்லையா? அப்போ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் தானே உண்டாக்குனாரு. அப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 136 4-9 வரை வாசிக்கும் பொழுது, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிய வேண்டும். முதலாவது அதுதான் நம்முடைய ஸ்டெப். முதல்ல ஆண்டவரை அறியணும். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர்தான் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் என்பதாய் போட்டிருக்கிறது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்! வானமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கும். கரெக்டு தானே? ஏதோ ஒன்றுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? பாதுகாத்து வைத்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய பொருள். 3வதாக வாசிக்கும் பொழுது 6வது வசனம், தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பியிருக்காரு. நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணிக்கு மேலே கொஞ்சம் மண் அள்ளி போடுங்க. என்ன நடக்கும்? தண்ணிக்குள்ளே எல்லா மண்ணும் என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். அப்போ அந்த தண்ணியின் அளவை விட அதிகமான மண்ணை நீங்கள் நிரப்பினால் மட்டுமே அந்த தண்ணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த நிலப்பரப்பை பார்க்க முடியும். சரிதானா? தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ மண் போட்டாலும் அது என்ன செஞ்சிடும்? குழு குழுன்னு ஆகி அந்த மண் மறுபடியும் கரைந்து தண்ணியோடு தண்ணியாக போயிடும். இங்கே வேதம் சொல்லுகிறது, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை. படித்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? பூமிங்கிற அந்த கோளில் தண்ணீர் 3 மடங்கு இருக்கு. நிலம் எத்தனை மடங்கு இருக்கு? என்னவா நீங்கள் சிந்தித்தது உண்டா? நம்ம வயலில் தண்ணி பாய்க்கும் போதா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட அளவு மேலே தண்ணி வந்தால் என்னஞ்சிரும்? சகதி ஆயிரும், தொளி ஆயிரும் இல்லையா? ஆனால் இங்கே 3 மடங்கு தண்ணி இருக்கு, நிலம் 1 மடங்கு தான் இருக்கிறது. ஆனால் நம்ம வறண்ட நிலத்தில் இருக்கோம். குடிக்க தண்ணிக்கு என்ன செய்ய வேண்டியது? கிணறு வெட்டணும், போர் தோண்டணும். போர் தோண்டோடனே கீழே தண்ணி இருக்க. தண்ணி இருந்தால் என்ன நடக்கும்? மண் ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த மண்ணில் 3ல் 1 பங்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணில் பெரிய பெரிய பில்டிங் கட்டுறோம். ஒரே இடத்துல அதிகமான வெயிட் ஏற்றுறோம். தொலை போட்டு அதே இடத்துல கீழே தண்ணி எடுக்கிறோம். என்னங்க இது? அதிசயமாக இருக்கு. எப்படி நிற்குது? எப்படி நிற்குது? இன்னும் ஒரு விஷயம், பூமி மட்டத்தை விட கடல் மட்டம் பெரியது என்று சொல்கிறாங்க. கரெக்டு தானே? பூமி மட்டத்தை விட கடல் மட்டம் பெரியது என்று தான் நான் படிச்சிருக்கேன். உண்மைதானா? உண்மைதானா? அப்போ ஏன் இந்த நிலம் மூழ்காமல் இருக்கிறது? ஒரு வசனம் நான் வாசிருக்கேன், ஞாபகம் இருக்கு. கடல் கரையை விட்டு மீறாதபடிக்கு. பொதுவாக சொல்லுவோம், கடல் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. பொதுவாக பேசுகிற பார்த்துருக்கீங்களா? சுனாமி வரும்பொழுது சுமார் 250 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த அலை அடித்ததாம். எத்தனை கிலோமீட்டர்? 140 கிலோமீட்டர் தாண்டவனே காருக்குள்ளே இருக்க எல்லாரும் அலற ஆரம்பிக்கிறாங்க. யோ ஸ்லோ ஓட்டியா அப்படின்ட்டு. எத்தனை கிலோமீட்டரு? 140 கிலோமீட்டரில் போய் அடிச்சுன்னா ஒரு பீஸ் மிஞ்சாது. புரியுதா நான் சொல்றது? அப்போ 250 கிலோமீட்டர் வேகத்தில் சுனாமி அலை வீசினது, அடித்தது என்று சொல்லி அன்றைக்கு நடக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி போட்டார்கள்.
பாலங்கள் எல்லாம் மிக மிக வெயிட்டான பாலங்கள் எல்லாம் அடித்து தூக்கி வீசப்பட்டது. பெரிய பெரிய வெயிட்டான பொருட்கள் எல்லாம், பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் மூழ்கிட்டு அடித்து துவைத்து வீடுகளெல்லாம் கொண்டு போயிட்டு. என்ன ஒரு வேகம், மரங்களெல்லாம் சாய்த்தது. அப்படிப்பட்ட ஒரு வேகத்தில் தான் இந்த அலை செயல்பட்டது. கவனிங்க, 1/3 நிலம், 3 மடங்கு தண்ணீர். இந்த நிலத்தில் எங்க தோண்டினாலும் என்ன கிடைக்கும்? தண்ணீர் கிடைக்குது. அப்படி என்றால் இதுக்கு பேஸ் மட்டம் எதில் தான் இருக்குன்னு நமக்கு தெரியுது? தண்ணியில் தான் இருக்குது. என்ன ஒரு அதிசயம்! நீரோட்டங்கள் இருக்கிறது உள்ள, அதனால தானே தண்ணி வருது. அப்போ தண்ணி ஒரு மட்டத்துக்கு இருக்கத்தானே செய்கிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தை விஞ்ஞானபூர்வமாய் உண்மை என்பதாய் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நாசா ஆய்வுக்கூடம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா ஆய்வுக்கூடம், அவர்கள் இந்த வேதாகமத்தை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் பெரும்பாலான ஆராய்ச்சிகளை இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் நான் பார்த்திருக்கிறோம். இந்த வேதம் சொல்வது முற்றிலும் உண்மை என்று அந்த நாசா ஆராய்ச்சி கூடம் வெளியிட்டிருக்கிறாங்க. அஞ்ஞானிகள் விஞ்ஞானிகளாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார்கள். என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவது ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொண்டாலே நாம சரியான பாதையில் செல்ல ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவரை தேடுகிறோன்னு சொல்லி எங்கெங்கோ போயிட்டு இருக்கோம். நீங்கள் ஆண்டவரை கரெக்டான பாதையில் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர் அவர். தண்ணீர்களுக்கு மேலே ஆண்டவர் பூமியை பரப்பினார் என்பது விஞ்ஞானபூர்வமாக உண்மையாக இருக்குது. ஏன்னா 3 மடங்கு தண்ணி அதில் தான் நிலம் இருக்குது. மாலத்தீவு, இன்னும் பல விதமான தீவுகள் இருக்குது. தீவுகள்னு வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் கடலின் நடுவுகளில் அங்கங்கே தீவாக இருக்குது. ஆனால் அங்கே என்ன பண்ணுது? மூழ்காமல் இருக்குது. கவனிச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தண்ணி சுற்றி இருக்குது. அதுக்குள்ளே ஊடுருவி போய் அந்த தண்ணியை, அந்த மண்ணை இளசாக்கி அந்த தீவை மூழ்கடிச்சிருக்கலாம். எப்படி அதில் நானே யோசிப்பேன், இந்த தீவுக்குள்ளாடி, தீவின் நடுவில் இந்த கடல் சுற்றி இருக்கு, எப்படி இவங்க தைரியமாக வீடு கட்டுறாங்கன்னு யோசிப்பேன். எப்படி வீடு கட்டுறாங்க? என்ன தைரியத்தில் கட்டுற? பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. சுற்றுலா பயணிகள் எங்கேருந்து போய் கடலின் நடுவில் இருக்கக்கூடிய தீவுகளை கண்டுகளிக்க செல்கிறார்கள். ஆச்சரியம் பார்க்குறாங்க. பெரிய பெரிய பில்டிங் கட்டி இருக்காங்க. எப்படி கட்டினாங்க? என்ன தைரியத்தில் கட்டினாங்க? சுற்றி தண்ணி, சின்ன தீவு, அதில் எல்லாம் வீடு கட்டி இருக்காங்க. பெரிய பெரிய மாளிகைகளை கட்டியிருக்காங்க. சுற்றுலா தலைமுறை ஆக்கி வச்சிருக்காங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் அவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 7வது வசனம், சங்கீதம் 136:7 வாசிக்கும் பொழுது, பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். அப்ப பெரிய சுடர்கள் என்றால் என்ன? வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இன்னும் கோள்கள், செவ்வாய், புதன், கோள்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? உண்டு பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம மனிதர்கள் வாழ்வதற்காக தேவையான வசதிகளை ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்காருன்னு தான் அர்த்தம். நம்ம எல்லாம் இப்போ எங்கே இருக்கோம்? தண்ணின்னு மேலே தான் என்ன செஞ்சுருக்கோம்? இருந்துட்டு இருக்கோம். பகலை ஆள சூரியனை படைச்சிருக்காரு, இரவை ஆள சந்திரனை படைத்தவரை துதியுங்கள். அப்ப கர்த்தர் யார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். 2வது, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். 3வது, அவர் வானங்களை ஞானமாய் உண்டு பண்ணவர். அடுத்து, தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவர். அடுத்து, பெரிய சுடர்களை உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவர். முதலாவது, ஆண்டவர் யார் என்பதை அறிய வேண்டும். 2வது, நாம் என்ன செய்யணும்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேட வேண்டும், ஆண்டவரை தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும்
தேடுங்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல ஆண்டவரை தேடுங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டடைவீர்கள். தேடுங்க. மூன்றாவது நம்ம என்ன பண்ணோம்னா, சங்கீதம் 121 வாசியுங்கள். கண்களை ஏறெடுக்கிறேன். அறிய வேண்டும். ரெண்டாவது தேட வேண்டும். மூன்றாவது அவரை நோக்கி பார்க்க வேண்டும். என்ன பண்ணணும்? பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். முதல்ல ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சாச்சு. இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. பர்வதங்களுக்கு மேலே இருக்கிறாரு, வானங்களுக்கு மேலே இருக்கிறாங்கிற நான் அறிந்தாச்சு. அறிஞ்ச ஆண்டவர் நான் தேடணும். தேடும்போது அவர் தென்படுகிறார். அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். பூமியே இப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடாது, மேலே கொஞ்சம் பார்க்கணும், கொஞ்சம் மேலே பார்க்கணும். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி ஏன் சங்கீதக்காரர் சொன்னார்னா, வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணவர் அங்கே தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே நீங்க அங்க பாருங்க, பார்க்க வேண்டிய இடம் அங்கே. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பார்த்தாச்சு. நான்காவது சங்கீதம் 50:15 வாசியுங்கள். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பார்த்தாச்சு. இப்ப ஆண்டவரை கூப்பிடணும். கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கடவுளை அழைக்க வேண்டும். கண்டவர்கள் எல்லாம் அழைக்க கூடாது. முதல்ல யாரை அழைக்கணும்? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ண கர்த்தரை, கடவுளை நாம அழைக்க வேண்டும், கூப்பிட வேண்டும், கூப்பிட வேண்டும். கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய முகத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். கூப்பிட்டதோடு நிறுத்தக்கூடாது. கடைசியாக மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, கேட்கிறவர்களா மாறணும். அன்பானவர்களே, பரத்திலிருந்து உதவிகள் வரும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உதவிகள் வரும் என்பதை பார்த்தோம். அப்போ உதவிகள் நமக்கு சரியாக வேண்டும் என்றால் முதலாவது அவரை என்ன செய்யணும்? அறிய வேண்டும். அவர் எங்கே இருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன என்பதை அறிய வேண்டும். ரெண்டாவது நாம் அவரை தேட வேண்டும் என்று வேதத்தின் மூலமாக பார்த்தோம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு தென்படுவார். தேடின ஆண்டவரிடத்துல நம்ம பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். என் ஆண்டவரை எப்படிப்பட்டவர் என்பதை நோக்கி பார்த்து அவரை பார்த்து கூப்பிட வேண்டும். ஆண்டவரே வாங்கப்பா, எனக்கு உதவி செய்ய வாங்கன்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிட வேண்டும். அடுத்து மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகளை, உதவிகளை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பொதுவாக எல்லா கடவுளும் ஒன்றுதானே சொல்லி அப்படி கேட்காம முதல்ல ஆண்டவர் யாரும் அறிந்து கேளுங்கள் என்பதுதான் இங்கே பக்தனுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை நாமும் புரிதல் இல்லாதவர்களாக, ஏதோ அறியாத அஞ்ஞானிகளைப் போல செயல்படாமல் விஞ்ஞானிகளே ஒத்துக்கொண்ட வேதம் சொல்வதை கேளுங்கள். விஞ்ஞானி ஒத்துக்கொண்டாருங்க, பெரும்பாலான கண்டுபிடிப்புகளை நான் வேதத்தின் மூலமாக தான் நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருமே கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த ஒத்தாசை வேணும், உதவிகள் வேணும். ஆண்டவர் எனக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த கேட்ட வார்த்தையின்படி நீங்கள் ஆண்டவரை அறிய ஆரம்பிங்க.
எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவரை அறிய ஆரம்பிங்க. ஆண்டவரை பற்றி மேலும் அறியணும்னா இந்த வேதத்தை தினமும் வாசித்து அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவரை பற்றி நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய பாதுகாப்பு அல்லது வல்லமைகள் அல்லது எவ்வளோ பெரிய மனிதர்கள் உங்கள் மனதில் வந்தாலும் பெருசாக உங்களுக்கு தெரியவே செய்யாது. ஏன்னா பரலோகத்தின் தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்வோம். ஆண்டவரை குறித்து அறிவதற்கு ஒரே வழி வேதம்தான். அதற்காக அந்த வேதத்தை எழுதி வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த வேதத்தை வாசிங்கன்னு சொல்றாங்க, பைபிளை வாசிங்கன்னு சொல்றது காரணம் அதுதான். பைபிளை வாசிக்கிறவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போயிட முடியாது. பைபிளை பல மத தலைவர்கள் வாசிச்சிருக்காங்க, பல கவிஞர்கள் வாசிச்சிருக்காங்க, பல ஆராய்ச்சியாளர்கள் வாசிச்சிருக்காங்க, வரலாற்று ஆசிரியர்கள் வாசிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள், மகாத்மா காந்தி வரைக்கும் இந்த வேதத்தை வாசிச்சிருக்காங்க. அரசியல் தலைவர்கள் வாசிச்சிருக்காங்க. தேவனை அறிந்து கொள்வதற்கும் இது என்ன இருக்குங்கிறத புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் பல புத்தகங்களை வாசிப்பாங்க. இந்த பரிசுத்த வேதாமத்தையும் வாசிச்சிருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் அநேகர் இன்னும் இதை வாசிக்காமல் அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை அறிந்து கொள்ளும் பொழுது தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனை அறிகிற அறிவை அடையத்தான் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு இந்த உலகத்தில் உள்ளவைகளும் குப்பையாக தோன்றும், பெரிதாக தோன்றாது. நீ பெரிதாய் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில சின்னதாக தோன்றும். ஆகவே தான் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. இரண்டாவது, ஆண்டவரை தேட வேண்டும். ஒரு மனுஷனுடைய கடமை ஆண்டவரை தேட வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான். ஏன்னா அங்கிருந்தான் உதவிகள் எனக்கு வரும். ஆராய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தேட வேண்டும், பார்க்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். மத்த 7:7 மறுபடியும் சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நோக்கி பார்த்து கூப்பிட்டு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பரத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு வரும். அன்பானவரே, இந்த அருமையான வேளையிலும் கூட பலவிதமான தேவைகளும் பலவிதமான நெருக்கங்களின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கிடைக்காதா? ஒரு வாழ்வு கிடைக்காதா? என் கஷ்டம் நீங்காதா என்று சொல்லி பல விதங்களில் பிள்ளைங்க ஏக்கத்தோடு அறிந்து தேடுகிறவர்களும் அறியாமல் தேடுகிறவர்களுமாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பிள்ளையுடைய மன கண்களை எல்லாம் திறந்து விடுங்கப்பா. மன கண்களை எல்லாம் திறந்து விடுங்கப்பா. ஆண்டவரை தேட ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும். மனிதனுடைய உதவி விருதா என்று அறிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை அளித்தருளும். பரலோகம் திறக்கட்டும், பொக்கிஷ சாலைகள் திறக்கட்டும், பிள்ளைகளுடைய பண்டக சாலைகள் நிறையட்டும், பிள்ளையுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவாதி தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே என்ன
கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணு கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் நிலை மாறி புவி அகன்றிடினும் மலைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவனுறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை வலப்பக்கத்தில் நிழலவரே. வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலாய் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். நான் கண்களை ஏறெடுப்பேன். கரங்களை தட்டி நல்ல தேவனுக்கு நன்றி. நன்றி ஏசப்பா. எங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும் என்பதை உடைய வசனத்தின் மூலமாக
அறிந்து கொண்டோம். எங்களுக்கு எந்த நேரத்திலும் உதவி தேவைப்படும் பொழுது உங்களை நோக்கி கூப்பிடணும் என்பதை அறிந்து கொண்டோம்ப்பா. எப்பவும் எது வேண்டுமானாலும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உம்மை வந்தடைய ஞானத்தை தாங்கப்பா. தேவையில்லாத இடங்கள் நேரத்தை வீணடிக்காதபடிக்கு தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று நீர் சொன்னது போல அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய திருவசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று வேதம் மரியாதை குறித்து சொல்லுங்கள். இன்றைக்கும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தார். இந்த வசனத்தை வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீர், வழி நடந்து கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள பெரிய காரியம் செய்ய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.